Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேல சோள பனியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபீஸ்லாம் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் இந்த கார்ன் யூஸ் பண்ணி ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்நாக் ஐட்டமாக இந்த குழி பணியாரத்தை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போது இந்த சோள பணியாரத்தை இது மாதிரி சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெள்ளை சோளத்தில் 2 வெரைட்டி இருக்குது. பார்க்குறதுக்கு முழு உளுந்து மாதிரியே இருக்கிற இந்த சோளத்தை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். இப்போது இந்த சோளத்துலேருந்து 2 ஆழாக்கு சோளம் எடுத்துக்கலாம். இன்னொன்று இதை விட சின்ன சைஸில் இருக்கும். 2 ஆழாக்கு சோளத்துக்கு 1/2 ஆழாக்கு முழு உளுந்து சேர்த்துக்கலாம். இதை 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். சோளம் நல்லா ஊறினதும் கிரைண்டரில் சேர்த்து ரொம்ப நைஸாகவும் அதே டைமில் கொரப்பாகவும் இல்லாமல் ஊத்தாப்பம் ஆப்பம் மாவுலாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும் போது கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்ச இந்த மாவை 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சிடலாம். குழி பணியாரத்துக்கு மாவு புளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பணியார மாவில் எதுவுமே சேர்க்காம இப்படியே நம்ம ப்ளைனாக குழி பணியாரம் செய்யலாம். ஆனால் இதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளிப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா குழி பணியாரம் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிப்பு போட்டுடலாம். இதில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா குழி பணியாரம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சாப்பிடாதவங்க இந்த கடுகு உளுத்தம் பருப்போட கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்து தாளிப்பு போட்டு ப்ளைனாக கூட செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கேரட்டு துருவி சேர்த்து செஞ்சோன்னா கூட குழி பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கலாம். ப்ளைன் குழி பணியாரமாக செய்கிறத விட இது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கி சேர்த்து செஞ்சோன்னா இதுக்கு சைடிஷ் எதுவும் செய்ய தேவையில்ல, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவு சரியான பதத்தில் இருக்கிறதுனால நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. சப்போஸ் மாவு திக்காக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதலீடு பணியாரம் ஊற்றும் போது ஒட்டாமல் எடுக்கிறதுக்காக பணியார சட்டியில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்த ஈடு பணியாரம் ஊற்றும் போது எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றுங்க. அப்போ தான் எல்லா பணியாரமும் ஒரே டைமில் ஈவனாக வேகும். இல்லைனா முதல்ல நம்ம ஊற்றின பணியாரம் சீக்கிரம் வந்து கலர் மாறிடும். கடைசியாக ஊற்றுனதெல்லாம் மாவாக இருக்கும். எல்லா குழியிலையும் மாவு ஊற்றுனதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சு குழி பணியாரத்தை மூடி வச்சிடலாம். மூடி வச்சதும் குழி பணியாரம் வேக ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். குழி பணியாரம் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இது மாதிரி கத்தி வச்சோம் இல்லைனா ஸ்கியூவர்ஸ் வச்சோம் திருப்பி விட்டுடலாம். எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டு மூடி வச்சு ஃப்ளேமை குறைச்சி வச்சு வேக வச்சிடலாம். இப்போது பணியாரம் வெந்திருக்கும், எடுத்துடலாம். பணியாரம் எடுக்கும் போது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா சைடில் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் குத்தி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். பணியார சட்டியில் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நெக்ஸ்ட் ஈடு ஊற்றுங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நமக்கு சாஃப்டான சோள பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லா மாவையும் பணியாரமாக ஊற்றி எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்ட அளவுக்கு 30 பணியாரம் வந்துச்சு. இது இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இது சோள பணியாரன்றதுனால சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா மேலே கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும். டிஃப்ரெண்ட்டான இந்த சிறுதானிய பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.